சக்தி, சும்மா இங்க உட்கார்ந்திருக்காம போய் ஹால்ல எல்லாத்தையும் ரெடி பண்ணு போ. இது வாமா. சரண்யா, இதோ வரேங்க. சரண்யா, உன் மாமியாரோட பெரிய போராட்டம் நடத்தி முடிச்சிட்டு இப்ப புது வீட்டுக்கு பால் காய்ச்சுற. வாழ்த்துக்கள். தேங்க்யூ. வாழ்த்துக்கள். ஏய் லட்டு, என்ன பாக்குறீங்க? எப்பா டேய், எவ்வளவு பூலடா? ஆமாண்ணே. அண்ணே அண்ணே, அண்ணி தனியா போறாங்க. எப்படியாவது போய் கரெக்ட் பண்ணிருங்க. நல்ல சான்ஸ்ண்ணே. போன இந்த பூ எடுத்துட்டு போனே. போனே. சரி எடுத்துட்டு போனே. லவ் பண்ணு போ. சக்தி, நீ ஹால ரெடி பண்ணு, நான் மேல ரெடி பண்றேன். இந்த உள்ள எல்லாமே ரெடி ஆயிடுச்சா? எல்லாமே பண்ணிட்டேன்க்கா. ஒரு தடவை பாத்துக்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. நான் பக்காவா கொடுங்க, நான் எடுத்துட்டு போறேன். இந்த தட்டை வச்சிருங்க. வெற்றி, நாங்க ஒண்ணா சேர்ந்த மாதிரியே நீங்களும் ஒண்ணா சேர்ந்துட்டீங்களா? இதுதான் எங்களுக்கும் வேணும். சக்தி, உன் கையை கொடு. ஒண்ணு சரிங்க, வாங்க. சரி, நம்ம 4 பேரும் சின்ன வயசுல எல்லாம் தட்டா விளையாடுவாங்க தெரியுமா? ஐ சூப்பர். அந்த மாதிரி விளையாடலாமா? நல்ல ஐடியா. வா சக்தி, வா. கை கொடுங்க. புடிங்க. ஜாலி. சூப்பர்ண்ணே. ஸ்டார்ட் பண்ணுங்க. கை இந்த பக்கம். ஸ்டார்ட் பண்ணுங்க. விளையாடு. ஆடிப்போ சூழ்ந்திடும் அன்பிலான வீடிது. ஓருயிர் போலவே நாங்கள் வாழும் கூடிது. ஆழிப்போல் சூழ்ந்திடும் அன்பிலான வீடிது. ஓருயிர் போலவே நாங்கள் வாழும் கூடிது. தூரத்து வானத்து மழை போல சந்தோஷம் என்றும் எங்கள் வீட்டுக்குள் கொட்டும். கள்ளங்கள் இல்லாத பாசங்கள் கொண்டிங்கு காத்தும் இங்கே தாலாட்டு மீட்டும். தேவைகள் வேறில்லை, நாங்களும் வாழ்ந்திட அன்பில் வாழ்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். தேங்க்ஸ்ண்ணே. அங்க பால் பால் வந்துச்சு. பால் எடுத்துட்டு வந்திருக்கேன். எடுத்துக்கோங்க. எல்லாருக்கும் கொடு. என்னடா கிரி, கிரி, இப்படி நம்ம சந்தோஷமா இருந்து ஓகேவாடா? இந்தாண்ணே. கேட்டது வந்துருச்சா? ஓகேவா? எடுத்துக்கோங்க. அண்ணே ஓகேவானே? வெக்கத்தை பார்த்தியானே? உள்ள வரலாமா? அம்மா உள்ள வாங்கம்மா. அசோக், அம்மா உள்ள கூப்பிடுங்க. அத்தை உள்ள வாங்க.
சரண்யா, அத்தைக்கும் பூஜாவுக்கும் பால் எடுத்து. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். புது வீட்டுக்கு தண்ணி கொடுத்துன்னு வந்திருக்கீங்க. கையில பணம் இருக்கோ இல்லையோ, அதான் 10 லட்சம் ரூபா கொண்டாந்துருக்கேன். பூஜா, ஏய் சக்தி, பார்த்தல்ல அத்தை முழுசா என் கண்ட்ரோல்ல இருக்காங்கடி. எத்தனை நாளைக்கு தான் நீ இப்படி இருப்ப? ஒரு நாளைக்கு உன் சேரமும் வெளியில வரும். அன்னைக்கு இருக்கடி உனக்கு கச்சேரி. இந்த சரண்யா வாங்கிக்கோ. கை செலவுக்கு வேணும்ல. ஒவ்வொன்றுத்துக்கும் மத்தவங்க கிட்ட கையேந்துறதை விட பெத்தவ கொடுக்கற பணத்தை வாங்கிக்கோ. இது பத்தாதுங்கிறியா? இதை விட இன்னும் அதிகமாவே தரேன். இங்க பாருங்க, வாசக்கதவு திறந்துதான் இருக்கு. வெளியே போங்க. இந்த பணத்துக்கெல்லாம் ஆசைப்பட்டு இதோ நிக்கிறாளே பூஜா, இவ வேணா உங்க கூட இருப்பா, நாளா இருக்க மாட்டேன். அத்த பூஜா, வேணாம் பூஜா. நல்ல நாள் அதுமா எதுவும் சண்டை போட வேண்டாம். நீ அமைதியாரு. இல்லத்த, அவ ஏன் இப்படி எல்லாம் பேசுறா தெரியுமா? எதுவா இருந்தா என்ன? குடி. சரண்யா சந்தோஷமா இருக்கா. புது வீட்டுக்கு வந்திருக்கா. அவ சந்தோஷத்தை நாம கெடுக்க வேண்டாம். புரிஞ்சதுல? நீங்க இங்க வந்ததால ஏன் சந்தோஷம் தான் போச்சு. அதனால இந்த வீட்டு வாசப்படிய மிதிக்காதீங்க. கிளம்புங்க. அத்தை, என்னத்த ஒண்ணுமே சொல்லாம வந்துட்டீங்க? ஏதாவது பதிலுக்காவது பேசியிருக்கலாம்ல அத்தை. எனக்கு அங்க நிக்கவே பிடிக்கல பூஜா. அதான் கிளம்பி வந்துட்டேன். இந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டது யார் அத்தை? அந்த சக்தி தானே? அத மறந்துட்டீங்களா? உங்க வீட்ல உங்க மகளா இருந்த சரண்யாவை பிரிச்சு வெளியே கொண்டு வந்தது யாரு? அந்த சக்தி தானே? என்னத்த அவளை போய் சும்மா விட்டுட்டு வரலாமா அத்தை? சரண்யாவை இப்படி எல்லாம் பேச வச்சது அந்த சக்தி தான். அவ தூண்டி விட்டதுனாலதான் சரண்யா இந்த அளவுக்கு பேசிட்டு இருக்கா. நீங்க மட்டும் சரின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. இப்பவே நான் வீட்டுக்குள்ள போய் சக்தியை உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு வரேன். நில்லு பூஜா. அதெல்லாம் எதுவும் வேண்டாம். அவ ஆட்டத்தை அடுக்கிறதுக்கு ஒரு நாள் வரும். அப்ப பாத்துக்கலாம். நீ வா. நல்லா மலடா. என்ன ப்ரோ, யமுனா பார்த்து பேசுனீங்களா? உங்களை மன்னிச்சு ஏத்துக்கிட்டாங்களே? இல்ல ப்ரோ, யமுனா என்ன மன்னிக்க மாட்டேன்ட்டா. அவர் ஒன்னும் உங்ககிட்ட பேச வரல. நம்ம மெஸ்ல சாப்பிட தான் வந்திருக்காரு. இல்ல, நான் யமுனா கிட்ட பேசதான் வந்தேன். நான் செஞ்ச தப்புக்கெல்லாம் மன்னிப்பு கேட்க வந்திருக்கேன். என்ன மன்னிச்சிரு யமுனா. நான் வேணா உன் கால்ல கூட விழ. தம்பி, என்ன பண்றீங்க நீங்க? தயவு செஞ்சு வேண்டாம் தம்பி. யமுனா, நான் உன்கிட்ட மனசார மன்னிப்பு கேட்டுக்கிறேன் யமுனா. என்ன மன்னிச்சு ஏத்துக்கோ யமுனா. நீங்க இந்த மாதிரி பேசினா நான் உடனே மனசு மாறி மன்னிச்சு உங்களை ஏத்துப்பேன்னு நினைக்கிறீங்களா? அது ஒரு நாளும் நடக்காது.
இப்ப வந்து மன்னிப்பு கேக்குறீங்க. அப்புறம் உங்க அப்பா சொன்னார்னு சொல்லி டைவர்ஸ் பேப்பரை தூக்கிட்டு வந்து நிப்பீங்க. உங்களோட சங்காத்தமே எனக்கு வேண்டாம். இப்பதான் நான் நிம்மதியா சந்தோஷமா இருக்கேன். என் நிம்மதியை கெடுக்காதீங்க. தயவு செஞ்சு இங்க இருந்து போங்க. யமுனா, நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க ஏதோ சொல்ல வேண்டாம். எனக்கு தொல்லை கொடுக்காம போங்க. ஒழுங்கா போயிடுங்க. இல்லனா மரியாதை இல்லாம திட்டிட்டு வேணா. அக்கா, கார்த்திக் சார், தம்பி. சார், சார், சார். இனிமே முன்னாடி வந்தா மரியாதை கெட்டு போயிடும்னு சொல்லி அனுப்பிட்டா. நான் அவ காலில் கூட விழுறேன்னு சொன்னேன் ப்ரோ. ஆனா அவ என்ன ஏத்துக்கவே மாட்டேன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டா. இதுக்கு மேல என்ன ப்ரோ பண்றது? யமுனா இப்போ சந்தோஷமான மனநிலையில் இருக்கிறதால உங்களை மன்னிச்சு ஏற்றுக்குவாங்கன்னு நினச்சேன். ஆனால் அவங்க மனசுக்குள்ள இன்னும் கோபம் குறையலன்னு நினைக்கிறேன். அதான் உங்களை மன்னிக்கவோ ஏற்றுக்கவோ முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ப்ரோ, இதுக்கெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க. யமுனாவை நீங்கள் அடிக்கடி போய் பாருங்க. அவங்க மனசு கண்டிப்பாக ஒரு நாள் மாறும். ப்ரோ, உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கா ப்ரோ? ப்ரோ, உங்களுக்கு தான் அந்த நம்பிக்கை அதிகமாக இருக்கணும். இப்போ என்னையே எடுத்துக்கோங்களேன். சக்தி மனசை மாத்துறதுக்கு எவ்வளோ போராடுறேன்னு தெரியுமா? இந்த மாதிரி நீங்களும் நம்பிக்கையோட போராடுங்க. கண்டிப்பாக ஒரு நாள் யமுனா மனசு மாறும். தேங்க்ஸ் ப்ரோ. உங்ககிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் என் மனசுக்குள்ள பெரிய நம்பிக்கையே வந்திருக்கு. நான் கண்டிப்பா யமுனா மனசை மாத்திடுவேன் ப்ரோ. நான் வரேன் ப்ரோ. வரேங்க. ஓகே சார். வரேன் ப்ரோ. நல்ல வேலை பாட்டில மறைச்சிட்டோம். ஏய், இப்போ எடுங்கடா பீரை. இந்த அண்ணாட்டா அம்மா, நாம இந்த பில்டிங்க பேசாம விலைக்கு வாங்கிடலாமா? என்னடி, நல்லா வியாபாரம் பார்த்து கை நிறைய பணம் வச்சிருக்கியா என்ன? நான் எவ்வளவு வந்தாலும் உன் கையில தானேம்மா தரேன். அப்புறம் என்னம்மா இப்படி கேக்குற? சரி, அதை விடு. இப்ப என்ன திடீர்னு பில்டிங் வாங்கலாமான்னு கேக்குற? இந்த பில்டிங் ஓனர் அம்மா போன்ல சொன்னாங்கம்மா. ம். இத விக்கிற ஐடியா இருக்காமா? என்ன வாங்கிக்கிறியான்னு கேட்டாங்க. அதான் உன்கிட்ட பேசிட்டு முடிவு சொல்றேன்னு சொல்லிருக்கேன். யமுனாக்கா, இந்த பில்டிங்கை வாங்கணும்னா லட்சக்கணக்கில் பணம் வேணும். அவ்வளவு பணத்துக்கு நம்ம எங்கக்கா போறது? ஏதோ ஹவுசிங் லோன் இருக்காமே, அத போட்டுக்கலான்னு ஐடியா கொடுத்தாங்க. அப்படின்னா லோன் போடலான்னு நீ முடிவு பண்ணிட்ட. சரி, அப்போ இன்னைக்கு லோன் அப்ளை பண்ணிடலாமாமா? ம். சக்தி, சார், பிசினஸ் அவர்லாம் முடிஞ்சு போச்சு. அது தெரிஞ்சுதாம்மா வந்திருக்கேன். என் பேரு கணேஷ் கணபதி. பிசினஸ் சர்க்கிள்ல ஜிஜின்னு கூப்பிடுவாங்க. ஓ, இருங்க, விசிட்டிங் கார்டு கொடுக்குறேன். இந்தாங்கம்மா. சார், இது நீங்க தானா? ம், ஆமா. மகாபலிபுரத்துல இருந்து நிறைய சாமி சிலைங்களெல்லாம் நீங்க செஞ்சு வியாபாரம் பண்றீங்க. உங்களை பத்தின ஆர்டிக்கல் கூட லாஸ்ட் வீக் பேப்பர்ல வந்துச்சே சார். ஐயோ, உட்காருங்க சார், உட்காருங்க. தேங்க்ஸ். அம்மா, இவர் பெரிய பிசினஸ் மேன்மா. இவர் நம்ம கடையை தேடி வந்திருக்கிறது நம்மளுடைய அதிர்ஷ்டம்மா. ம். சார், என்ன சார் சாப்பிட்றீங்க? எது வேணாலும் சொல்லுங்க சார், இமிடியேட்டா ரெடி பண்றோம். எனக்கு எதுவும் வேண்டாங்க. நான் உங்களுக்கு ஒரு பிசினஸ் ஆர்டர் கொடுக்கலான்னு வந்திருக்கேன். பிசினஸ் ஆர்டரா? என்ன சார் அது? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க, நல்லபடியா செஞ்சு கொடுக்குறோம். என் பேத்திக்கு நாளைக்கு பர்த்டே வருது, 15th பர்த்டே. அதுக்கு நீங்க தான் எல்லா ஃபுட்டும் ப்ரிப்பேர் பண்ணி தரணும். பர்த்டே பார்ட்டினா நாங்க உங்க வீட்டுக்கு வந்து செஞ்சு தரணுமா? இல்லம்மா, உங்க வீட்ல ரெடி பண்ணி எங்க வீட்டுக்கு டெலிவரி பண்ணா போதும். ஓகே சார், நீங்க என்னென்ன வேணும்னு ஒரு லிஸ்ட் கொடுங்க, நாங்க உடனே வேலையை ஆரம்பிச்சிடுறோம். என் பேத்தி ஒரு லிஸ்ட் எழுதி கொடுத்துருக்கா, அதுபடியே ரெடி பண்ணி கொடுங்க. சக்தி, நீ படிச்சு சொல்ல பாரு. Cheese and corn balls, nuggets, potato fries, pasta, mini pizza, chaat items, pani puri, bel puri, dahi puri, pav bhaji, fruits and sticks, fruit with chili, fruit ஏய், platter. நிப்பாட்டு.
என்னடி நீ பாட்டுக்கு படிச்சுக்கிட்டே போற? அது வந்து இதெல்லாம் என்ன ஏதுன்னு எனக்கு தெரியாதே. மா இதெல்லாம் 2K கிட்ஸ் பர்த்டே பார்ட்டில ரெகுலர் மெனுமா. ஆ? இதைத்தான் என் பேத்தி எழுதி கொடுத்துருக்கா. ம். இதை மட்டும் நல்லபடியா செஞ்சு கொடுத்துருங்க. உங்களுக்கு மொத்தமா 2 லட்ச ரூபா தரேன். 2 லட்சமா? ஆமாமா. சார் நான் உடனே இந்த ஆர்டரை செஞ்சு கொடுத்துருவோம் சார். எப்படி செய்வ? இதெல்லாம் நாம செஞ்சதே இல்லையே. மா வேலை செய்ய தெரிஞ்சவங்கள வச்சு செஞ்சிடலாமா? சார் ஆர்டர் நானே பண்ணி தரேன் சார். 1 லட்ச ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துருங்க. மீதி பணம் ஆர்டர் டெலிவரி பண்ணும்போது கொடுத்தா போதும். சரிம்மா, நீங்க கேட்ட மாதிரியே அட்வான்ஸ் பணம் தரேன். ஆனா நடக்க போறது 2K கிட்ஸ் பர்த்டே பார்ட்டி. ஸோ எல்லாமே ட்ரெண்டியா இருக்கணும். காரம் அதிகமா இருக்கக்கூடாது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயமா, குழந்தைங்களை அட்ராக்ட் பண்ற மாதிரி வெஜிடபிள் கார்விங்ஸ்லாம் இருக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். ஆமா கொஞ்சம் அமைதியா இரு. அதெல்லாம் பண்ணிக்கலாம் சார். நீங்க அட்வான்ஸ் மட்டும் கொடுங்க. என்னடி இது? சும்மா இருமா. இந்தாங்கம்மா. அம்மா கையில கொடுத்துருங்க சார். சரிங்க சார். உங்க கான்டாக்ட் நம்பர் சொல்லுங்க, நான் லொகேஷன் ஷேர் பண்றேன். அந்த இடத்துக்கு டெலிவரி பண்ணிடுங்க. நம்பர் சொல்லுமா? 97-282-83. ஓகேம்மா, நான் வரேம்மா. வரேங்க. வாங்க. ஏய், நீ பாட்டுக்கு குருட்டு தைரியத்துல இந்த ஆர்டர் எடுத்துட்ட. இதை எப்படியாவது நல்லபடியா முடிச்சு நீ என் பேரை காப்பாத்தணும். புரியுதா? காப்பாத்திடுறேன். எப்படி பண்ண போறாளோ? நான் இப்போ புதுசா ஒரு ஆர்டர் எடுத்திருக்கேன். அதுக்கு நீங்க கொஞ்சம் உதவி பண்ணணும் வெற்றி. என்ன மாதிரி உதவி வேணும்னு சொல்லுங்க யமுனா, கண்டிப்பா நான் பண்ணி தரேன். சாதாரண பார்ட்டி ஆர்டர்னா அதை நானே செஞ்சுக்குவேன். ஆனா இப்போ வந்திருக்கிறத 2K கிட்ஸ் பார்ட்டி ஆர்டர். அதனால அவங்க கொடுத்திருக்க மெனு எல்லாமே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இதெல்லாம் செய்ய முடியுமான்னு அம்மா வேற பயப்படுறாங்க. என்ன ஆர்டர்னு சொன்னீங்க? அது கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. இப்ப இருக்கிற டீனேஜ் பசங்க கொண்டாடுற பர்த்டே பார்ட்டி ஆர்டர். அதுக்கு அவங்க சொல்லிருக்க மெனு என்னன்னா, இது எல்லாமே எங்களுக்கு புதுசா இருக்கு. ஆனா நான் ஒரு தைரியத்துல இதெல்லாமே செஞ்சு தரேன்னு ஒத்துக்கிட்டேன். ஆனா இப்ப இதை செய்யறதுக்கு ஆள் பிடிக்கணும். நான் எனக்கு தெரிஞ்ச 4-5 பேர்கிட்ட கேட்டு பார்த்தேன். அவங்களுக்கு இதெல்லாம் செய்ய தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தா கூட்டிட்டு வரீங்களா? நீங்க சொல்றதெல்லாம் செய்யணும்னா சமையலுக்காக படிக்கிறாங்கல்ல, அதாங்க இந்த கேட்டரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களால தான் செய்ய முடியும்னு நினைக்கிறேன். உங்களால அவங்கள கூட்டிட்டு வர முடியுமா வெற்றி? என்ன சம்பளம் கேட்குறாங்களோ நான் கொடுத்துருவேன். இந்த வெற்றியால முடியாதது எதுவுமே இல்லை. நீங்க வீட்டுக்கு போய் எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்க. இன்னும் 1 மணி நேரத்துல நான் ஆளுங்களோட வரேன். சரி. யமுனக்கா, வேலைக்கு ஆள் வராங்களா இல்லையா? டைம் ஆயிட்டே போகுதுல்ல. இப்ப வந்துருவாங்க சக்தி. நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ரெடியா இருப்போம். வேலைக்கு வர ஆளுங்களுக்கு நம்ம வீடு தெரியுமா? இல்ல யாராச்சும் அவங்கள கூட்டிட்டு வர போயிருக்காங்களா? வெற்றி தான் ஆளுங்களை கூட்டிட்டு வருவாருமா? வெற்றி தம்பி கூட்டிட்டு வராரா? இத நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே. இல்ல, வேலை மும்முரத்துல மறந்துட்டேமா. வேலை மும்பரத்துல மறந்துட்டியா? இல்ல நான் வேண்டான்னு சொல்லுவேன்னு என்கிட்ட மறைச்சிட்டியா? சொல்லு யமுனக்கா. வெற்றி வந்தா நான் திட்டுவேன்னு நினைச்சு அதனாலதான் என்கிட்ட நீ சொல்லாம இருந்திருக்க. ஐயோ சக்தி, நான் அப்படியெல்லாம் ஒன்றும் நினைக்கல. நிஜமாவே நான் மறந்துட்டேன். நீ மறந்தியும் மறைச்சியும் வெற்றி வரத நான் ஒன்னும் தடுக்க மாட்டேன். நீ நிம்மதியா ஆர்டர் செஞ்சு முடிக்கா. எல்லாரும் வாங்க, வரிசையா வாங்க. வாங்க வாங்க, வரிசையில வாங்க. வாங்க வாங்க, அப்படியே ஒவ்வொருத்தரா வாங்க. கதை சாரியா வெளியே நிக்கிறீங்க, உள்ள வாங்க.
யார் வர சொன்னது? முதல்ல வெளியே போங்க. யமுனா, கார்த்திக் சாரை நான் தான் கூட்டிட்டு வந்தேன். இவர் இப்போ உங்க ஹஸ்பண்டாலாம் இங்க வரல. நாங்க ஒரு வேலைக்காரனை தான் இங்க கூட்டிட்டு வந்திருக்கோம். எனக்கு இந்த வேலைக்காரன் தேவையில்ல. அவரை போ சொல்லுங்க வெற்றி. இதே வீட்டுக்கு நான் கூட வேலைக்காரனை தான் வந்தேன். 2 மாசம் நான் வேலை செஞ்சிருக்கேன்ல. அப்பெல்லாம் நீங்க ஏன் என்ன விரட்டல? உங்க தங்கச்சி தான் என்ன விரட்டல. எனக்கு ஒரு நியாயம், என் சகலைக்கு ஒரு நியாயமா? என்னடா நல்லா கேளுண்ணே, இது நியாயமே இல்ல, அநியாயம், அக்கிரமம். சக்தியண்ணி, நீங்க கலெக்டராக போறவங்க, நீங்களே ஒரு நியாயத்தை சொல்லுங்க. இப்ப ஒரு வேலைக்கு சேர்த்துக்கலாமா வேணாமா?